இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் மிகவும் முக்கியமான 10வது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி கூட அக்டோபருடைய ரொம்ப ஸ்பெஷல் நாள். இன்றைக்கி அக்டோபருடைய 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 21ஆம் நாள். கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமான செவ்வாய்க்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இன்னைக்கான பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது. அதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பௌர்ணமிக்கு பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதனால் இன்னைக்கான பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பரிகாரத்தை இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட தலையெழுத்து மாறும். சரி வாங்க, பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி தான் மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம். அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவன், அம்பாள், பெருமாள், குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது. அந்த வழிபாடு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி பௌர்ணமியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நேற்றே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி கரெக்டாக சாயந்தரம் 5:30 நிறைவடைகிறது. கிரிவலம் செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி மதியமாக செல்வது மிகவும் சிறப்பு. அவ்வாறு செல்லும்போது வில்வ இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். பிறகு இந்த வில்வ இலைகளை எடுத்து பண வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. இதோடு சேர்த்து நீங்கள் இன்றைக்கி சிவன், அம்பாள், பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். இதனால் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது. இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினமான இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலனை தரும். ஸோ எப்படி வழிபாடு மேற்கொள்ளுங்கிறத வாங்க பார்க்கலாம். சிவபெருமான வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கி 3 வேளையும் வழிபாடு செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மதிய மாலை நேரத்திலும் வழிபாடு செய்யணும். சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால், பன்னீர், விபூதி அபிஷேகம் செய்யணும். 3 வேளையுமே செய்யணும், அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும். சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அப்புறம் மதியம் 12:15 1:15 மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும். அதே போல் மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இது சிவ வழிபாடு. இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும். அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளை முழு மனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூபாராதனை காட்டி முடிக்கணும். அப்புறம் ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இது அம்பாள் வழிபாடு. இதே இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில்
காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் 7:30 மணிலிருந்து 11:45 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்புறம் மாலை நேரத்தில் 5 மணிலிருந்து 6 மணிக்குள் செய்துவிட வேண்டும். பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இது பெருமாள் வழிபாடு. இல்லைனா குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். பசும்பாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். அதன் மூலம் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வழிபாட்டில் எந்த வழிபாடு இன்றைக்கி செய்ய முடியுமோ செய்யுங்க. இல்லை எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய இயலவில்லை என்பவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. வில்வ இலைகளை வாங்கித்தாங்க. அதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும். ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தாங்க. அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைனா மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் வடக்கு பார்த்து அமர்ந்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. அதன் மூலம் இந்த பலனை பெற முடியும். அதே போல் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இரவு இன்னைக்கு செய்து விட வேண்டும். இதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும். இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த தாள்களை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இவ்வளோ நேரம் ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறீங்க. இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. மீனம் ராசிக்காரங்களுக்கு முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் புதன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைய பௌர்ணமியிலிருந்து எதிலுமே உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையானது காணப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பணவரவு மெயினாக உங்கள் ராசிக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். இந்த மாதிரி பாசிட்டிவான நாட்களாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையாக எதையும் செய்தீங்கன்னா அதை முடித்து உடனடியாக பாராட்டு பெறுவீங்க. அதனால் திறமையாக எதையும் செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிற பணியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பெண்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். அதனால் வார்த்தைகள் விடலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போ சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் கூட திறமையானது அதிகரிக்கும். அதற்கேற்ப நீங்கள் நிறைய புது விஷயங்கள்லாம் பார்த்து செயல்படுங்க. ஆக மொத்தம் மீனம் ராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.